220 கோடிங்கிறாரு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த 10 கோடி ஒதுக்குனது 2 ரேடார் வாங்க போறோம், 100 தானியங்கி வானிலை மையங்கள், 400 தானியங்கி மலைமானிகள் சொல்றது நல்லா இப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. எதையுமே செய்யறது இல்லை. அதுதான் இது உதாரணம். ஆகவே தென் மாவட்டங்களில் வானிலை ஆய்வு மையம் கணித்ததை விட மழை பொழிவு அதிகமாக இருந்தது. சொன்னது யாரு? இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்க போறோம் துல்லியமாக கணிக்கிறதுக்கு அப்படின்னு 2022-23 பட்ஜெட்ல சொன்னது யாரு? திமுக நிதி அமைச்சர். அப்ப இப்படிப்பட்ட ஒரு குளறுபடியான அரச தமிழ்நாடு வரலாற்றுல, தமிழக அரசின் வரலாற்றுல இதுவரை நம்ம பார்த்ததில்லை. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனாலதான் எங்க பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவர் வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு கொட்டுகிற மலையில மக்களை நேரில் சந்திச்சு ஆறுதல் சொல்கிற போது அங்க இருக்கிற மக்கள் கண்ணீரோடு எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை, குடிநீர் கிடைக்கவில்லை என்று சொன்ன காரணத்தினாலே இன்றைக்கு நம்முடைய கழக தொண்டர்கள் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டமும் கழக புரட்சித்தலைவர் அம்மா பேரவையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே நிதி இந்த பொருட்கள் எல்லாம் நிவாரணப் பொருட்கள் ஒரு மேலான கவனத்தில் புரட்சித் தலைவருடைய ஆணைக்கிணங்க இந்த பணிகள் செம்மையாக நடைபெறுகிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழரசன் 260 கிலோ அரிசியும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் அரிசி நம்முடைய மகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் 500 கிலோ அரிசியும், நீதிபதி எம்எல்ஏ கோதுமை பிஸ்கட் 200 கிலோ மற்றும் வெற்றிவேல் அம்மா பேரவை அரிசி 260 கிலோ. மலையில அந்த மக்கள் இன்னும் துண்டிக்கப்பட்டு சீர் செய்யப்படாமல் இருக்கிறதா நம்ம விவரம் சொன்னேன். போர்க்கால அடிப்படையில் வந்து அவர் வேடிக்கை பார்த்துட்டு போயிடாம உண்மையிலே அரசு இயந்திரம் முழுமையாக செயல்படுவதற்கு அவர் உரிய நடவடிக்கை எடுத்தால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த முதலமைச்சர் வருவது சம்பிரதாயத்துக்காக இல்லாமல் அந்த மக்களினுடைய துயர் துடைப்பதாக அமைந்தால் அது நன்மையாக, இன்னும் சொல்ல போனால் வரவேற்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சென்னையில் மிக மோசமாக இருந்தது. அவங்க எங்கேயுமே போய் நிவாரண பணிகளை செய்யலை, இன்னும் முழுமையடையலை. 6000 ரூபா கொடுத்தோன்னு சொன்னாங்க. பல ரேஷன் கார்டு இப்பயே 6 லட்சம் பேருக்கு மேலே விண்ணப்பித்திருக்கிறதா சொல்கிறாங்க. நமக்கு விவரம் தெரியல. அவை விவசாயிகள் ஒரு புறம், இங்கே பொதுமக்கள் ஒரு புறம், இன்னும் சகஜ நிலைக்கு அந்த பகுதி வரவில்லை. தொடர்ந்து இந்த மீட்பு பணிகளை அரசு இயந்திரம் முழுமையாக, ஏன்னா கையில் அரசாங்கத்தை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் தூங்கி கொண்டிருந்தால் ஒட்டுமொத்த அரசாங்கமும் தூங்கி கொண்டிருக்கார். மக்கள் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. இது மாதிரி ஒரு கொடுமையை நம்ம வறட்சி சோமாலியா நாடுகளில் கூட நம்ம பார்க்க முடியல. மிகப்பெரிய கொடுமை. நாங்கள் அங்கே புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் நேரில் பார்க்குறப்போ அந்த மக்கள் கண்ணீர் வடித்தாங்க. அதை ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் உணவு கொடுக்கறது. இப்போ ஏற்கனவே சண்முகநாதன் முன்னாள் அமைச்சர், கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர், அங்கே தச்சை ராஜா, அங்கே இசக்கி சுப்பையா, கன்னியாகுமரியில் அண்ணன் தலவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர், அவங்க தலைமையெல்லாம் உணவு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ அம்மா கிச்சன் நாங்கள் தொடங்கி அங்கே சண்முகநாதனுடைய தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கேயே முகாமிட்டு நாங்கள் உணவு வழங்குவதற்கு, அந்த குறைகளை போக்குவதற்கு நாங்கள் அதிமுக முயற்சி எடுக்கும். புரட்சி தலைவர் மிக தெளிவாக அங்கே திருநெல்வேலியிலே சொன்னார்கள். மக்களுக்கு நேசக்கரம் நீட்ட வேண்டிய இங்கே முதலமைச்சர் இருக்க வேண்டிய நேரத்தில் டெல்லியிலே கூட்டணி பறிபோய் விடுமோ, கூட்டணியிலே நம்மை விட்டு விடுவார்களோ என்ற அச்சத்தோடு அங்கே மக்களின் அச்சத்தை போக்க வேண்டிய முதலமைச்சர் கூட்டணி அச்சத்தோடு டெல்லி சென்றிருப்பது மக்களிடத்திலே கடும் கோபத்தை உருவாக்கி இருக்கிறது. கொரோனா காலகட்டத்தில் இந்த உணவு ரொம்ப நீங்க அம்மா கிச்சன் ரொம்ப பெரிதும் உதவியா இருந்தது. ஆமா, அதே மாதிரி இப்ப நீங்க இந்த மாநகராட்சியில செய்ய போறீங்கன்னு சொல்றீங்க. மக்களை தேடி கொண்டு போய் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. ஆமா, 100%. இப்ப கொரோனா காலத்துல எப்படி நம்ம 12 சென்டர் இருந்துச்சு, அது 0 பாயிண்ட் வர வரைக்கும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிற வரை அம்மா கிச்சனின் அடுப்பு மருந்து தொடர்ந்து வழங்கப்படும் என்று வாகன வசதிகளை ஏற்பாடு செய்து எங்கள் கழக தொண்டர்களுடைய ஒத்துழைப்பாலே அம்மா கிச்சன் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய அந்த